நமஸ்காரம். இன்னியோட ப்ராவர்ப், நெவர் ஃபர்கெட் ஹூ வாஸ் வித் யூ வென் யூ ஹேட் நத்திங். பியூட்டிஃபுல்ங்க. இதை நிஜமாவே நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய ப்ராவர்ப். ரொம்ப சின்னதாக இருக்குது, பட் இட் ஹஸ் காட் லாட் ஆஃப் இன்னர் மீனிங். அதாவது இந்த நத்திங் அப்படிங்கிற பாயிண்ட்டை நீங்கள் எடுத்துனேன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் என்ன சொல்லுவா அப்படின்னா, பைசா இல்லாத போது அவளை மறக்கக்கூடாது, நீங்கள் ஒரு வேளை டிப்ரெஷனில் இருக்கும்போது அவளை மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான்னு நீங்கள் நினைக்கிறேன். ஆனால் இந்த ப்ராவர்பை என்ன சொல்கிறா அப்படின்னா, டில் டேட், இன்னி வரைக்கும் உங்கள் லைஃப்பில் யாரெல்லாம் வந்தாலோ யாரையுமே நீங்கள் மறக்கக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறா அப்படின்னு கேட்டேன்னா, ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக பாருங்கள். நீங்கள் பிறந்தாச்சு. நீங்கள் பிறந்தபோது வாட் யூ ஹேட் நத்திங். அப்போது யூ ஷுட் நாட் ஃபர்கெட் யுவர் பேரண்ட்ஸ், ஃபேமிலி, சிப்ளிங்ஸ், எல்லாரையும் யூ ஷுட் நாட் ஃபர்கெட். ஓகே, ஸோ அந்த ஒரு ஸ்டேஜ் ஆச்சா. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஒரு எஜுகேஷன் ஆகிடுது. ஸோ யூ ஆர் என்டரிங் இன்டு அ ஜாப். ஒரு மாதிரி யூ ஆர் கோயிங் டு ஹாவ் அ லேபிள். நான் இது படிச்சிருக்கேன், ஸோ ஐ எம் கேப்பபிள் ஆஃப் டூயிங் திஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேபிள். அந்த லேபிள் அந்த சமயத்தில் நீங்கள் படிச்சிருக்கல வழியே யூ ஹேட் நத்திங். யூ ஆர் ஜாப்லெஸ், யூ ஆர் மணிலெஸ். உங்களுக்கு ஒரு லேபிள் கிடையாது, ஸோ ஒன்றும் கிடையாது. அப்போது அந்த மாதிரி நேரங்களில் ஏதோ ஒரு ஓப்பனிங் கிடைக்கிறது, ஒரு ரெக்கமெண்டேஷனோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு என்ட்ரி கிடைக்கிறது. அப்போது அந்த மாதிரி நேரங்களில் இருக்கக்கூடியவா அத்தனை பேரையும் யூ ஷுட் நாட் ஃபர்கெட். ஓகேவா? ஸோ அது சேல்ரி கம்மி, சேல்ரி ஜாஸ்தி, ரெகக்னிஷன் இருக்குது இல்லை, எனக்கு கெரியர் இருக்குது இல்லை, அதெல்லாம் லெட் மீ நாட் கோ இன் டு டீப். அந்த டீப்பாலாம் நான் போகல. பட் இங்கே என்னென்னு கேட்டேன்னா, உங்களை ஒரு மாதிரி உங்கள்கிட்ட ஏதோ இருக்குது, கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணி உங்களை கூப்பிட்டுக்கிறா இல்லையா? ஸோ உங்களை அக்னாலேஜ் பண்ணுறா இல்லையா? ஸோ அவளை மறக்கக்கூடாது. ஏன்னா அட் தட் டைம் யூ டோன்ட் ஹாவ் எனிதிங், நத்திங். உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை. அப்போது அவள் இல்லை, இவகிட்ட இந்த சரக்கு இருக்குது, நம்ம இவாளை நம்பலாம், இவாளை நம்பி நம்ம இந்த வேலையை கொடுத்தா அவன் நல்லா பண்ணுவா அப்படிங்கிற ஒரு ஃபெய்த்து. ஸோ கண்டிப்பாக அவளை நம்ம மறக்கக்கூடாது. ஆச்சா, சரி. சம்பாதிக்கிறேன், யூ ஆர் ஹேவிங் குட் ஏர்னிங்ஸ் எல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு யூ ஆர் கம்மிங் டு ஒரு ஃபேமிலி, தட் இஸ் ஒரு கல்யாணமாக போகிறது. அப்போ கல்யாணமாக போகிறது அப்படிங்கும்போது ஹூஎவர் இட் இஸ், ஹீ ஆர் ஷீ, யாரானாலும் அவள் கம்பேனியன் வரா பார்த்தேடா, மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு. ஸோ அவளையும் நீங்கள் மறக்கக்கூடாது. அந்த மாதிரி அந்த ஸ்டேஜ்லேயும் யூ ஷுட் நாட் ஃபர்கெட் எனிதிங். அவள் ஏன்னா உங்கள் சம்திங் வாஸ் அட்ராக்டட். இப்போது ஹீ ஷீ கிட்ட ஒரு அட்ராக்ஷனோ, ஷீ கிட்ட ஒரு அட்ராக்ஷனோ இருந்ததுனால தான் they joined, made for each other அப்படின்னு. ஸோ அந்த நேரத்துலேயும் you should not forget. அந்த ஃபேமிலியும் யூ ஷுட் நாட் ஃபர்கெட். இப்போது உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எப்படி ஜாஸ்தியாகிட்டே வருது. முதல்ல ஒன்லி உங்கள் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் மட்டும்தான் யூ ஆர் நாட் ஃபர்கெட்டிங். நெக்ஸ்ட் ஸ்டேஜில் யுவர் கான்டாக்ட்ஸ் ஹவ் எக்ஸ்பேண்டட் இங்கே ஒர்க் பிளேஸில். ஸோ அவளையும் யூ ஷுட் நாட் ஃபர்கெட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் கல்யாணங்கும்போது அந்த ஃபேமிலி, அந்த ஃப்ரெண்ட்ஸு, ஸோ அவளையும் நீங்கள் மறக்கணும். ஸோ உங்களோட கான்டாக்ட்ஸ் எவ்வளோ பெருசாகிட்டே வருது பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நம்ம யாரையுமே நம்ம மறக்கக்கூடாது. அதுக்கப்புறம் கல்யாணமாகி குழந்தையானதுக்கப்புறம் ஒரு ரெக்கக்னிஷன். ஸோ ஒரு ஓல்டேஜ் வருது. இந்த ஓல்டேஜ் வரும்போது யாரோ ஒருத்தர் கை கொடுக்குறா. ஒரு ரோடை க்ராஸ் பண்ணும்போதோ, இல்லை கொஞ்சம் குடிக்க தண்ணி தரடா அப்படின்னு கேட்குறா, இல்லை என்ன கொஞ்சம் ஏற்றி விடுறா, சம் ஹெல்ப் கேட்குறேன். அப்போ அவளையும் நம்ம மறக்கக்கூடாது. ஸோ எப்போதுமே நம்ம நத்திங்கிறத நம்மக்கிட்ட இருக்குங்க. மெயின் சாராம்சம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ வி ஆர் நத்திங். நிச்சயமாக நான் சொல்கிறேங்க, நீங்கள் இந்த வார்த்தையோட ஆழத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். வி ஆர் நத்திங். இந்த மாதிரி கான்டாக்ட்ஸ் எல்லாமே டெவலப் ஆகிட்டு வருது அப்படின்னா, இட் இஸ் பியூர்லி பிகாஸ் ஆஃப் ஆல்மைட்டி.
அப்போது உங்களை இந்த ஃபேமிலியில் பிறந்தா யூ வில் பி அக்னாலேஜ்ட் அப்படின்னு காட் ஹஸ் சென்ட் யூ இந்த ஒரு ஃபேமிலியில். அதுக்கப்புறம் ஒரு ஒர்க் பிளேஸ்க்கு நீங்கள் பொருள். ஸோ அந்த கேப்பபிலிட்டியை வந்து அக்னாலேஜ் பண்ணுறா. ஸோ தேர் த காடஸ். அந்த கேப்பபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த ஒரு நம்பிக்கை, இவாக்கிட்ட அந்த கேப்பபிலிட்டி இருக்குதுன்னு ஒருத்தர் வந்து அக்னாலேஜ் பண்ணுறா இல்லையா. ஸோ அங்கே ஒரு கடவுள் ஆச்சா. அதுக்கப்புறம் கல்யாணம் சம்திங் இஸ் பீன் அட்ராக்டட். அப்போ இந்த சம்திங் அப்படிங்கிறது தான் காட். ஷீ அட்ராக்டோ ஏதோ ஒன்று அட்ராக்ஷன் அப்படிங்கிறது கடவுள். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆன் தி ஹோல் ஓல்டேஜ்லேயும் அப்படி தான். ஓல்டேஜ்லேயும் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தாத்தா கொம்பு அப்படிம்போம். அந்த தாத்தா கொம்பு கூட அந்த சப்போர்ட் இல்லை. வி ஆர் நத்திங். ஸோ அந்த தாத்தா கொம்பு கூட யூ ஹாவ் டு நத்திங். நம்ம கால் வந்து இட் இஸ் நாட் ஒர்க்கிங். ஸோ வி நீட் அ சப்போர்ட். அப்போ யாரோ நம்மளை கூப்பிட்றா. ஸோ ஆன் தி ஹோல் நம்ம பார்த்தேன்னா ஃப்ரம் டே 1 டு டே இது வரைக்கும் வி ஆர் நத்திங். ஸோ நம்ம யாரையுமே நம்ம மறக்கக்கூடாது. இந்த ப்ராவர்பில் அதுதாங்க சாராம்சு. ஸோ இந்த மறக்கக்கூடாதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் யூ ஹாவ் டு மெயின்டைன் ஆல் த கான்டாக்ட்ஸ் இன் அ பியூட்டிஃபுல் மேனர். அந்த மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள்லாம் இந்த மாதிரி மெடிடேஷன், அந்த நிதானம், அந்த இதெல்லாம் நீங்கள் இந்த ஸ்பிரிச்சுவல் லைன்லலாம் நீங்கள் போனேன்னா தான் யூ வில் பி ஏபிள் டு மெயின்டைன். இல்லைனா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு ஸ்கூலோடு போய்டும். ஸ்கூல் 12th முடிச்சாச்சா அப்புறம் எவ்ரிபடி வில் பி ஸ்கேட்டர்ட். அவ்வளோதான், கான்டாக்ட்ஸே இருக்காது. இப்போ வாட்ஸ்அப்லாம் இருக்குது வச்சுக்கோங்களேன். இப்போ வாட்ஸ்அப் இருக்குது, எங்கேருந்தெல்லாமோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஜாயின் ஆகிக்கிறா. ஃபேஸ்புக்கெல்லாம் இருக்குது, மீடியாலாம் இருக்குது வச்சுக்கோங்க. பட் ஜென்ரலாக நான் சொல்கிறேன், அந்த காலத்துலலாம் நாங்கள்லாம் பெரிய புக்கெல்லாம் எழுதி வச்சுப்போம், ஆட்டோகிராஃப் புக்கெல்லாம். அந்த புக்கெல்லாம் எங்கே இருக்க கூட எனக்கு தெரியாது. ஸ்கூல் டேஸ் ஆயாச்சு அவ்வளோதான், அதுக்கப்புறம் காலேஜ் டேஸ் அதுவும் ஆயாச்சு அவ்வளோதான். பட் அதை நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ எவ்ரிபடி இன் திஸ் எர்த் இஸ் இம்பார்ட்டண்ட். அதுதான் இந்த ப்ராவர்போட பெரிய சாராம்சம். அதை நம்ம கண்டிப்பாக அதை நம்ம வந்து உணரணும். யாரும் யாரோட துணை இல்லாமல் இல்லை. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக சப்போர்ட்டிவாக இருக்கா, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ அதை நம்ம மறக்கவும் கூடாது. ஸோ இது மறக்காமல் இருக்கணுமானா நீங்கள் இந்த மாதிரி ரேக்கி, மெடிடேஷன், அதுக்கப்புறம் நல்லா உங்களுக்கு பியூட்டிஃபுல் இந்த என்ன சொல்கிறது, உங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருந்தால் தான் யூ வில் நெவர் ஃபர்கெட். நீங்கள் ஃபர்கெட்டும் பண்ண மாட்டேன், உங்களையும் யாரும் ஃபர்கெட் பண்ண மாட்டான் கண்டிப்பாங்க. ஸோ அந்த லைனை எப்போதுமே ஆனில் இருந்துகிட்டே இருக்கணும். அந்த லைன் ஆன்லேயே இருக்கணும். அப்படின்னா நம்ம இந்த மாதிரி நல்ல ஒரு வைப்ரேஷன், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆரா வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க. நம்ம ஆரா வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் யாரும் நம்மளை மறக்க மாட்டோம், நம்மளும் யாரையும் மறக்க மாட்டோம். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக நினைக்கணுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கோ, கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிக்குமா. தேங்க்யூ ஸோ மச்.